ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் மில்க் டீ கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மில்க் எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்பும் வெனிலா எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்ஸும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதோட ரோஸ் மில்க் எசன்ஸ் இது ஒரு 5 சொட்டு ஊற்றிருக்கேன். இப்போதைக்கு கலருக்காக, எனக்கு கலர் எவ்வளோ வரும்னு தெரில. இப்போதைக்கு 5 ஊற்றிருக்கேன். கலர் தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 5 ட்ராப் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம செப்பரேட் பண்ண வச்ச ஒயிட் யோக்கை நல்லா பீட்டர் வச்சு ஃபஸ்ட் ஸ்பீட்லேருந்து லாஸ்ட் ஸ்பீட் வரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது அப்படியே பார்க்கவே கலர் மாதிரி வரும், ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இந்த வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணால் அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வர ஸ்டேஜில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து 140 கிராம், நான் இப்போ வந்து 1/2 kgக்கு வந்து 140 கிராம் சுகர், பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்ச இப்போ இந்த யோக் தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த கலந்து வச்ச மிக்ஸையும் அதோட ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 1 ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸ்பீட் 1ல் மெதுவாக பீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கணும். 75 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அதையும் லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது போக அப்படியே மைதா 140 கிராம் மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் அதில் ஆட் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். அது அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லாம், இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பீட் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மில்க் ஊற்றிக்கலாம். 75 ml மில்க் ஊற்றிருக்கேன். எங்கள் கலர் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை இன்னொரு ஒரு 4 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. மொத்தம் ஒரு 5 ட்ராப்ஸ் ஊற்றினேன். லாஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் 8 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் ஷீட் போட்ட நான் சதுர டின்னில் போட்டிருக்கேன். நீங்களும் எந்த டின்னில் போடணுமோ, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ அந்த டின்னில் போட்டுக்கலாம். எந்த டின் ஷேப் வேணுமோ அந்த டின்னில் போட்டு நல்லா போட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் லாக் எடுத்து விட்டு ஒரு 3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இதாகும். டேப் பண்ணிவிட்டு ஓடிஜி ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்தால் ரொம்ப சாஃப்டான கேக் ரெடி. சொல்ல நம்ப மாட்டேங்க, செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நல்ல சாஃப்டாக வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது அப்படியே டீ கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ரோஸ் மில்க் டீ கேக் இருக்குன்னா நீங்களே செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வீட்டிலே சூப்பராக வரும். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்கவும் சூப்பர் கலராக இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. நிறைய ஹோம் பேக்கர்ஸ் ரோஸ் மில்க் டீ கேக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது கலருக்காகவே நிறைய கிட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி டீ கேக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.